என் தங்கப்பிள்ளையே, உனக்கு நல்ல நேரம் வந்துவிட்டது என்றால் மட்டும்தான் இந்த பதிவு உன் கண்ணில் படும். ஏனென்றால் என் குழந்தை, உன்னுடைய இல்லத்தில் இருந்து ஆட்சி செய்து கொண்டிருந்த செய்வினை கட்டுகள் எல்லாம் அவிழப் போகின்ற நேரம் வந்துவிட்டது. உன்னை ஆட்டி படைத்த தீய சக்திகள் எல்லாமே உன் இல்லத்தை விட்டு வெளியேறப் போகின்ற நேரம் வந்துவிட்டது. என் குழந்தைக்கான சந்தோஷமான நேரம் ஆரம்பிக்கப் போகின்ற இந்த கட்டத்தில் என் பிள்ளை, இந்த தாயானவள் என் வாக்கினை கேட்டு அதன்படி நீ நடந்து கொள்ள வேண்டும். இல்லை என்றால் அந்த சக்தி மீண்டும் உன்னுடைய இல்லத்தை ஆட்சி செய்ய தொடங்கிவிடும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, உன்னுடைய இல்லத்தில் தீய சக்திகள் இருக்கின்றது என்பது நீ இன்றோ நேற்றோ அறிந்த உண்மை கிடையாது. பல நாட்களாகவே நீ ஒவ்வொரு கஷ்டங்களையும் சோதனைகளையும் அனுபவிக்கும் பொழுதெல்லாம் இதை உணர்ந்து கொண்டுதான் இருக்கின்றாய். உன் இல்லத்தில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் ஏதோ ஒரு வகையில் உனக்கு மனதிற்குள் மிக பெரிய வேதனையை கொண்டு வந்து சேர்த்து கொண்டுதான் இருக்கின்றது. நமக்கான விடிவு காலம் பிறந்து விடாதா? என் நேரமும் கஷ்டங்களும் வேதனைகளுமாக இருந்து கொண்டிருக்கின்றதே. எந்த காரியத்தை தொட்டாலும் நமக்கு அது நிறைவு பெறவில்லையே. செய்வினைகளை யாரேனும் செய்திருப்பார்களோ? நமக்கு இது போன்ற செய்வினைகளை வைத்ததனால்தான் நம்மால் எதுவும் செய்ய முடியாமல் இருக்கின்றதோ என்று எண்ணி என் குழந்தை, நீ வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்றாய். என் தங்கமே, உன்னுடைய வேதனையில் நியாயம் இருக்கின்றது. நீ கணித்த கணிப்பிலும் நியாயம் இருக்கின்றது. உண்மை என்னவென்றால், உன் இல்லத்தில் செய்வினைகள் இருப்பது உண்மை. இந்த செய்வினை கட்டுகளை உன் இல்லத்திற்குள் வைத்தது யார் என்றும் அம்மா சொல்கின்றேன். அதை எப்படி இந்த தாயானவள் உன் இல்லத்தில் இருந்து அவிழ்த்து விடப் போகின்றேன் என்பதனையும் நான் உனக்கு சொல்கின்றேன். என் குழந்தையே, செய்வினை கட்டுகள் என்பது அவிழப் போகின்ற நேரம் என்றால் இது உன் வாழ்க்கையின் உச்சத்தை தொடுகின்ற நேரமாக இருக்கும். தீய சக்திகள் எல்லாம் வெளியேறப் போகின்ற நேரம். உன் இல்லத்தினுடைய அத்தனை விஷயங்களிலும் தெய்வ சக்தி நிரம்பி இருக்கின்றது என்று அர்த்தமாகும். என் பிள்ளையே, பொதுவாகவே தெய்வ சக்தியினுடைய அன்பும் அருளையும் பெறுவது என்பது எல்லோராலும் முடிந்து விடாத ஒரு காரியம். அதற்கு உனக்குள் பல தகுதிகள் இருக்க வேண்டும். அந்த தகுதிகள் என்ன? பண வசதி படைத்திருக்க வேண்டும் என்று தானே நீ நினைக்கின்றாய்? நிச்சயமாக கிடையாது. என் பிள்ளையே, நீ எத்தனை கஷ்டத்தில் இருந்தாலும் மனதிற்குள் தூய்மை இருந்தால் போதும். யாருக்கும் கெடுதல் நினைக்காத உள்ளம் மட்டும் இருந்து விட்டால் போதும். யாருக்கும் எந்த விதத்திலும் கஷ்டங்கள் நம்மால் மட்டும் வந்துவிடக் கூடாது என்கின்ற எண்ணத்தில் நீ இருந்து விட்டால் போதும். இந்த எண்ணம் உனக்குள் இருந்தாலே இந்த வராகி உன் இல்லத்தில் வந்து ஆட்சி செய்வாள் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். நல்ல மனதும் உண்மையை பேசுகின்ற எண்ணங்களும் கொண்டவர்களின் இல்லத்தை நாடி இந்த வராகி ஓடோடி வந்து கொண்டிருப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே. என் பிள்ளையே, உன் இல்லத்தில் இருக்கின்ற சேவினை வெளியிலிருந்து யாரும் வந்து வைத்தது கிடையாது. அது உன் இல்லத்திற்குள்ளே உருவான செய்வினைதான். என் பிள்ளையே, இந்த செய்வினை உன் இல்லத்திற்குள் வந்துவிட்ட நேரம் நீ அதனை கவனிக்காமல் விட்டுவிட்டாய். நீ நல்லபடியாக செய்து கொண்டிருந்த செயலிலிருந்து உன்னுடைய கவனம் திசை திரும்பும் பொழுதே இதை நீ கண்டுபிடித்திருக்க வேண்டும். மாறாக அப்பொழுதெல்லாம் விட்டுவிட்டு இப்பொழுது ஐயோ அம்மா, எதுவும் நடக்கவில்லையே என்று அழுது புலம்பிக் கொண்டிருக்கின்றாய். என் தங்கமே, சில நேரங்களில் உனக்கு நீயே செய்வினைகளை வைத்து கொள்கின்றாய். அப்படி என்ன செய்திருப்பாய் என்று யோசிக்கின்றாயா? என் தங்கமே, எத்தனையோ வாழ்க்கையில் உனக்கான நல்லதை செய்து கொடுக்கின்ற இந்த வராகி உன்னோடு தினமும் பேசிக்கொண்டிருக்கும் பொழுது நீ மட்டும் உனக்கு ஏற்படுகின்ற ஒரு சிறு
என்றவுடன் இந்த தாயானவள் என்னையே மறந்து விடுகின்றாய். என்னை எதிர்த்தும் நிற்கின்றாய். என்னை நீ மனதார ஒதுக்கியும் வைத்து விடுகின்றாய். இது நாள் வரையிலும் தந்ததையெல்லாம் மறந்துவிட்டு இப்பொழுது நடக்கின்ற ஒரு பிரச்சனைக்காக இது நாள் வரையிலும் நடந்ததையே இல்லை என்று நீ சொல்லிவிடுவது தவறல்லவா? இத்தனை காலமும் உன்னை நம்பினேன். நீ எனக்கு எதுவும் செய்யவில்லை. இதற்கு மேலும் நான் உன்னை நம்பலாமா என்று நீ என்னிடத்தில் கேட்பாயானால் அதுதான் உனக்கு நீ வைத்து கொள்கின்ற மிகப்பெரிய செய்வினை என்பதனை நீ புரிந்து கொள். என் குழந்தையே, வாழ்க்கையில் எல்லாவற்றையும் நீ மிகப்பெரிய போராட்டத்திற்கு பிறகு அடைவதற்கான முயற்சியில் நின்று கொண்டிருப்பாய். சரியான நேரம் வந்துவிட்டது. இப்பொழுது உன் வாழ்க்கையில் அதை நான் கொடுத்து விடலாம் என்று உன் அம்மா நான் நினைத்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் நீ என் மீது வைத்திருக்கின்ற நம்பிக்கையை கைவிட்டு விட்டாய் என்றால் உன் அம்மா நான் உனக்கு என்ன செய்ய முடியும்? நானும் அப்படியே பின்வாங்கி சென்று விடுவேன். அப்படியானால் உனக்கு செய்வினை வைத்தது யார் என்று யோசித்து பார்த்தாயா? என் பிள்ளையே, நீதான் உனக்கு செய்வினை வைத்து கொண்டாய். அது மட்டுமல்லாமல் எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் அதை செய்ய தொடங்கும் போது உன்னுடைய இல்லத்தில் இருப்பவர்களிடத்தில் ஆலோசனை கேட்டால் சிலர் நேர்மறையாகவும் சிலர் எதிர்மறையாகவும் உனக்கு கருத்துக்களை தெரிவித்து விடுகின்றார்கள். கடைசியில் நீ என்ன செய்கின்றாய் தெரியுமா? நேர்மறையாக சொன்னவர்களின் கருத்துக்களை விட்டுவிட்டு எதிர்மறையாக சொன்னவர்களின் கருத்துக்களை ஏற்றுக்கொண்டு உனக்கு நீயே செய்வினைகளை செய்து கொள்கின்றாய். என் தங்கமே, இன்றிருக்கின்ற சூழ்நிலை இந்த கலியுகத்தில் செய்வினைகள் என்பதனை தெய்வத்தை மீறி யாராலும் செய்துவிட முடியாது. அதையும் மீறி ஒருவர் செய்ய நினைக்கிறார் என்றால் அதில் முதலாவதான ஒரு விஷயம், அவர்கள் தன்னுடைய வாயிலிருந்து வருகின்ற வார்த்தைகளின் மூலமாக உன்னுடைய மனநிலையை மாற்றி உனக்கு நடக்கவிருக்கின்ற நல்ல விஷயங்களை கூட திசை திருப்பி விட்டு விடுவார்கள். இப்பொழுதும் அப்படித்தான் உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்றது. பேசுகின்ற வார்த்தைகளினால் மனம் உடைந்து போவதோடு மட்டுமல்லாமல் வாழ்க்கையில் உனக்கானதாக இருக்கின்ற விஷயங்களை கூட நீ பெறுவதற்கு முடியாமல் தயங்கி நின்று விடுகின்றாய். என் பிள்ளை, இதற்கு மேலாவது நீ சற்று கவனமாக இரு. உனக்கு நீயே செய்வினைகளை வைத்து கொண்டு இந்த வாழ்க்கையில் உனக்கான நல்ல விஷயங்களை எல்லாம் பெறாமல் விட்டுவிட்டால் இதனால் உனக்குத்தான் நஷ்டம் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, நான் எப்பொழுதெல்லாம் உன்னை சந்தித்து உன்னோடு பேச முயற்சிகளை செய்து கொண்டிருக்கின்றேனோ அப்பொழுதெல்லாம் நீ செய்ய நினைக்கின்ற மிக முக்கியமான விஷயம் என்னவென்பதை தெளிவாக தெரிந்து கொண்டு என் முன்னால் வந்து நிற்க வேண்டும். எல்லா காரியங்களிலும் குழப்பங்களும் அடுத்தவர்களின் பேச்சினை கேட்க வேண்டும் என்ற எண்ணமும் உனக்குள் இருக்கும் பட்சத்தில் நீ உனக்கு செய்கின்ற செய்வினைகள் பலனை நீதான் அனுபவிக்க வேண்டும் என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். ஒருவர் செய்கின்ற வினைகள்தான் அவர்களை தொடர்ந்து வரும் என்பதனை முதலில் என் பிள்ளை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நீ எதை வாழ்க்கையாக்க முயற்சி செய்கின்றாயோ அது உன் வாழ்க்கையாக மாறும். எதை நீ வெறுக்கின்றாயோ அது உன்னை விட்டு விலகி ஓடும். எல்லாமே நேரத்திற்கு தகுந்தாற் போல வாழ்க்கையில் நடக்கும் என்பதனை புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கை உனக்கு கொடுப்பது எல்லாமே தெய்வங்களின் ஆசிகளோடு கொடுக்கின்றது. அதனால் எப்பொழுது கிடைக்குமோ அப்பொழுது கிடைக்கும் என்று எண்ணி பொறுமையாக நீ காத்திருக்க வேண்டும். உன்னுடைய பொறுமைக்குத்தான் இங்கு பலனே தவிர உன்னுடைய அவசரத்திற்கு இங்கு பலன் இல்லை என்பதனை முதலில் நீ புரிந்து கொள். அவசரப்பட்டு தெய்வத்தையே நீ வஞ்சித்து விட்டால் அதன் பிறகு உனக்குத்தான் கஷ்டம் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நமக்கு செய்யாமல் நம் தாய் யாருக்கு செய்ய போகிறாள் என்ற எண்ணம் உனக்குள் வேண்டும். அது எப்பொழுது கிடைக்கும் என்பது மட்டும்தான் கேள்விக்குறியே தவிர அது நிச்சயமாக கிடைக்கும் என்கின்ற பதிலை நீ ஒரு நாளும் மறந்துவிடக்கூடாது. உன்னை தேடி வந்த செய்வினைகள் கட்டுகள் எல்லாம் அவிழ வேண்டும் என்றால் நீ உன்னுடைய மனதில் இருக்கின்ற எதிர்மறையான எண்ணங்களை மாற்றி நேர்மறையான சிந்தனைகளை உனக்குள் கொண்டு வர வேண்டும்.
நான் சொல்வது உனக்கு புரிந்திருக்கும் என்று நினைக்கின்றேன். உன்னுடைய எண்ணங்கள் மட்டும்தான் உன் வாழ்க்கையை மீண்டும் உன் கைகளில் தந்துவிடப் போகின்றது. நினைத்ததை எல்லாம் உன் வாழ்க்கையாக்கி கொடுக்கப் போகின்றது. எல்லா நேரத்திலும் நல்லது நடக்கவில்லையே என்று வருந்துவதை விடுத்து, எல்லா நேரத்திலும் நமக்கு கெட்டது நடக்கவில்லை என்று நினைத்து சந்தோஷப்படு. என் பிள்ளை, இனி என்றும் நான் உன்னோடு இருந்து உன் வாழ்க்கையில் உனக்கான விஷயங்களை எல்லாம் செய்து கொடுக்கின்றேன். நல்ல நேரம், நல்ல மாற்றங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக நடக்கும் என்பதனை மட்டும் நீ உணர்ந்து கொண்டால் போதும். என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.